பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சொதப்பாம சூப்பரா ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். உதிரி உதிரியா சிக்கன்லாம் நல்லா சாஃப்ட்டா குக் ஆகி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சூப்பரா பிரியாணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், நெய் சேர்த்து அது கூட கரம் மசாலா, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கூட 1 கிலோ சிக்கன், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது 10 சின்ன வெங்காயம் சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் வதங்கினதுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்திங்கன்னா சிக்கன் சாஃப்ட்டாக இருக்காது. இப்போ அது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் புளிச்ச தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். 3 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணியை மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போது அரிசியும் தண்ணியும் நல்லா சம அளவு வந்ததுக்கப்புறம் தோசைக்கல்லை தூக்கி போட்டு ஒரு 20 நிமிஷம் தம்மில் போட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி வந்துடும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் குக் பண்ண மாதிரியே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.